அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் என்ற சப்ஜெக்டில் ஃபோர்ஸ் அண்ட் ஃபோர்ஸ் சிஸ்டம்ஸ் என்ற டாப்பிக்கில் உள்ள கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்த ஃபாலோயிங் ஃபிகர் த டென்ஷன் இன் த ரோப் ஏசி இஸ். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏடி, ஏசி, ஏபி டோட்டலாக 3 ரோப்ஸ் இருக்குது. அதில் ஏசி அந்த ரோப்பில் என்ன டென்ஷன் கேட்குறாங்க. ஸோ டயக்ராம் பார்க்கும்போதே தெரியுது இது வந்து அதாவது கன்கரண்ட் ஃபோர்ஸஸ். ஸோ லாமிஸ் தியரம் யூஸ் பண்ணலாம். லாமிஸ் தியரம் யூஸ் பண்ணும்போது இதனுடைய ஃப்ரீ பாடி டயக்ராமில் ஒவ்வொரு 2 ஃபோர்ஸ்க்கு பிட்வீனில் என்னென்ன ஆங்கிள் இருக்குது அப்படின்றத மட்டும் கரெக்டாக போட்டுட்டோம்னா ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஃபோர்ஸு டிவைட் பை ஆப்போசிட் சைடில் வர்ற ஆங்கிள் அதனோட சைன் ஆஃப் தட் ஆங்கிள் அப்படின்னு எடுத்தோம்னா எல்லா ஃபோர்ஸையும் அந்த ரேஷியோ வந்து ஈக்குவலாக வரும். ஸோ அதை தான் இங்கே யூஸ் பண்ணுறோம். அப்படி பார்க்கும்போது ஆங்கிள் முதல்ல கன்வெர்ட் பண்ணும்போது பாட்டமில் உள்ள அந்த 10 kgன்ற அந்த ஸ்ட்ரிங் வந்து பார்த்திங்கன்னா 90 டிகிரி லெஃப்ட் சைட்லேயும் சரி ரைட் சைட்லேயும் ஒரு 90 டிகிரி ட்ராப் பண்ணோம்னா அதுக்கு மேலே அந்த ஏன்ற பாயிண்டில் ஏடின்ற ஸ்ட்ரிங்கு எகைன் 30 டிகிரி தான் வரும். ஓகேங்களா? ஏன்னா டாப்பில் டின்ற அந்த ஸ்ட்ரிங்கு ஹரிசாண்டல் லைனோட 30 டிகிரி தான் மேக் பண்ணுது. ஸோ இங்கேயும் 30 டிகிரி தான் வரும். அதனால் அந்த ஆங்கிள் 30ன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா ஒரு ஹரிசாண்டல் லைன் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் டோட்டலாக 180 டிகிரி வரும். ஸோ ஒரு ஆஃப் 30 டிகிரினா ரிமைனிங் வந்து 150 டிகிரி வரும். ஓகேங்களா? அந்த ஏன்ற பாயிண்டில் ரைட் சைடில் ஒரு 30 டிகிரி, இந்த சைடில் லெஃப்ட் சைடில் ஒரு 150 டிகிரி. இதை மட்டும் டயக்ராம்லேருந்து அப்சர்வ் பண்ணிட்டோம்னா இப்போ நம்ம எல்லா 3 ரோப்லேயுமே ஒவ்வொரு ரோப்பும் இன்னொரு ரோப்போட என்னென்ன ஆங்கிள் மேக் பண்ணுது அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ ஏபின்ற ரோப் எடுத்துட்டோம்னா ஆப்போசிட்டில் 150 டிகிரி வரும். அதே மாதிரி பிசி அப்படின்ற ஏசின்ற ரோப் எடுத்துட்டோம்னா அதுக்கு ஆப்போசிட்டில் 90 + 30 120 டிகிரி வரும். அதே மாதிரி ஏடின்ற ரோப் எடுத்தோம்னா ஆப்போசிட்டில் 90 டிகிரி வரும். ஸோ கரெக்டாக ஏசி, ஏடி, ஏபி அந்தந்த ரோப்பில் அந்த டென்ஷன் வந்து நம்ம டென்ஷன் இன் ஏசி, டென்ஷன் இன் ஏடி, டென்ஷன் இன் ஏபின்னு எழுதிக்கலாம். டிவைடட் பை கரெக்டாக அதுக்கு ஆப்போசிட்டில் வர்ற ஆங்கிள்ஸ் அதோட சைன் ஆஃப் தட் ஆங்கிள் அப்படி எழுதணுன்னா லாமிஸ் தியரம் ஃபார்ம் ஆகும். இதில் எந்த ஸ்ட்ரிங்கோட வேல்யூ வேணுமோ அந்த ஸ்ட்ரிங் நம்ம எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா 10 kgன்றது வெயிட்டு. ஸோ அந்த 10 kgன்றது நமக்கு நோன் வேல்யூ. ஓகேங்களா? அதாவது ஏபின்ற ஸ்ட்ரிங்கில் வர்ற லோடு வந்து பார்த்திங்கன்னா 10 × 9.81. ஓகேங்களா? அந்த வெயிட் அந்த வேல்யூ நமக்கு தெரியும். ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணோன்னா அந்த ரீஜியனில் நமக்கு அந்த இடத்துல நமக்கு நோன் வேல்யூ பார்த்திங்கன்னா அந்த 10 kg தான். ஓகேங்களா? இப்போ 10 kgன்றது மாஸு, நமக்கு வந்து ஃபோர்ஸ் வேணும். ஸோ ஃபோர்ஸ்னால் 10 × 9.81. ஸோ ஒரு ரோப்போட வெயிட்டு அல்லது ஃபோர்ஸ் அதில் வர டென்ஷன் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா மற்ற ரோப்புக்கு நம்ம ஜஸ்ட் ஈக்குவேட் பண்ணாலே கிடச்சிரும். ஓகேங்களா? இப்போ உதாரணத்துக்கு நமக்கு ஏசின்ற ஸ்ட்ரிங்கில் என்ன லோடுன்னு வேணும். அப்போ ஏசி பை sin 120 = ஏபி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா முதல்ல ஏடி கால்குலேட் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் அதை வச்சு ஏசி போகிறாங்க. ஆக்சுவலாக நமக்கு ஏபின்ற ஸ்ட்ரிங்கோட அந்த ஸ்ட்ரிங்கில் வர டென்ஷன் அது வந்து எதனால் வரும், அந்த 10 kg பிளாக்னால வரும். ஸோ அந்த டென்ஷன் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா அதனுடைய வெயிட்டு. ஓகேங்களா? ஸோ அதுதான் அங்கே ஆக்ட் ஆகிற டென்ஷன். அந்த வேலையை நமக்கு தெரிஞ்சுன்னா நம்ம மற்ற ஏசியில் வர்ற டென்ஷனும் ஏடியில் வர டென்ஷனும் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ இதில் அந்த ஆங்கிள் மட்டும் கரெக்டாக ஒரு ரெண்டு ரோப்புக்கு இன் பிட்வீனில் என்ன ஆங்கிள் வருது அப்படின்னு மூணு ஆங்கிளும் நம்ம ஃபைன் பண்ணிட்டோம்னா ஸ்ட்ரெயிட்டாக லாமிஸ் தியரம் அப்ளை பண்ணலாம். ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 169.91 நியூட்டன் வருது. நெக்ஸ்ட்டு, when a body is in a state of equilibrium under the action of any force system, the normal stress at a point within the body depends upon. ஈக்குலிபிரியமில் இருக்கிற ஒரு பாடி, அதில் நம்பர் ஆஃப் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. the normal stress at a point within a body. ஓகேங்களா? ஒரு பாயிண்டில் நார்மல் ஸ்ட்ரெஸ் என்னன்னு பார்க்கும்போது அந்த 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 பாடியில் க்ரியேட் ஆகிற ஸ்ட்ரெஸ்ஸு எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு கேட்குறாங்க. elementary area delta A surrounding the point, elemental force acting normal to delta A, the plane orientation containing the point. ஜென்ரலாகவே stress is equal to force by area சொல்லுவோம். ஸோ ஆப்ஷன் ஏல ஏரியா மட்டும் சொல்லியிருக்காங்க, ஆப்ஷன் பியில் வந்து ஃபோர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த ரெண்டுமே நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ வேணும்னா ரெண்டுமே டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. அப்புறம் பிளேன் ஓரியன்டேஷன். ஓகேங்களா? பிளேன் ஓரியன்டேஷன் கண்டெய்னிங் த பாயிண்ட்டு. ஜென்ரலாக பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸுன்றது வந்து ஸ்கேலார், வெக்டார் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஆக்சுவலாக அது டென்சார்னு சொல்லுவோம். என்னென்னா அதனுடைய மேக்னிடியூடு, அதுக்கு ஒரு மேக்னிடியூட் இருக்குது, அதுக்கு ஒரு டைரெக்ஷன் இருக்குது, ப்ளஸ் என்ன பிளேனில் ஆக்ட் ஆகுது அப்படின்ற இன்னொரு டேட்டாவும் வரும். அதனால் அது வந்து டென்சார்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த பிளேன் ஓரியன்டேஷன், ஓகேங்களா, அந்த பாயிண்ட்டு எந்த பிளேனில் இருக்குது அப்படின்றதும் ஒரு
இம்பார்ட்டன்ட். அதையும் டிபெண்ட் பண்ணி தான் ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ வரும். ஸோ நார்மல் ஸ்ட்ரெஸ்ன்னு கேட்கும்போது இந்த எலமெண்டல் ஏரியா, எலமெண்டல் ஃபோர்ஸு, பிளேன் ஓரியன்டேஷன் எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். அதை எல்லாத்தையும் டிபெண்ட் பண்ணி தான் அந்த ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு ஆல் ஆஃப் தி அபவ் தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு, two forces each equal to P/2 act at right angles. Their effect may be neutralized by a third force acting along their bisector in the opposite direction with the magnitude of. ஓகேங்களா? அதாவது ஜஸ்ட் வந்து இது கேட்குறாங்க, டூ ஃபோர்ஸஸ், அதுவும் வந்து ரைட் ஆங்கிள் ஆக்ட் ஆகுது. ஒரு ஃபோர்ஸோட வேல்யூ பார்த்திங்கன்னா P/2, ரெண்டு ஃபோர்ஸும் P/2 ஆக்ட் ஆகுது. நம்ம ஜென்ரலாகவே ரிசல்டன் கால்குலேட் பண்ணுறது என்ன பண்ணுவோம், √P² + Q² + 2PQ cos θன்னு எடுத்துக்கும். ஓகேங்களா? இதில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, த எஃபெக்ட் மே பி நியூட்ரலைஸ்டு பை தேர்ட் ஃபோர்ஸ். ஓகேங்களா? இன்னொரு தேர்ட் ஃபோர்ஸ்னால இந்த ரெண்டு ஃபோர்ஸோட எஃபெக்ட் நியூட்ரலைஸ் ஆகுது அப்படின்னா அது என்னது, ரிசல்டன்ட். ஸோ நம்ம ரிசல்டன்ட் நார்மலாக கால்குலேட் பண்ணாலே √P², இங்கே வந்து P/2 அதே மாதிரி Q² வரும், அதுவும் P/2 தான் வரும், ப்ளஸ் 2PQ cos θன்னு வர்றப்போ அந்த காசுன்ற இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், 90 போடுவோம். ஸோ cos 90 0. அப்போ அந்த ரெண்டு டேர்ம் வராது. ஓகேங்களா? இந்த PQ 2PQ cos θன்ற டேர்ம் இல்லை. இப்போ √P² + Q² அது மட்டும்தான் இருக்குது. உள்ளே என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா P/2 2 டைம்ஸ் வரும். அப்போ நம்ம 2 × P/2 எடுத்தோம்னா இந்த P/2ன்ற டேர்ம் காமனாக வந்துடும். உள்ளே இன்ட்டு ஒரு அதாவது P/2 அது 2 டைம்ஸ் வரும். ஓகேங்களா? ஸோ P/2 காமனாக வெளில வரும், மல்டிப்ளையில் ஒரு √2 வரும். ஸோ √2 / 2 1/√2. ஃபைனலாக ஆன்சர் வந்து P/√2. ஓகேங்களா? அந்த நான் நியூட்ரலைஸ்டு பை தேர்ட் ஃபோர்ஸ்னு சொன்னாலே அது என்ன கேட்குறாங்கன்னா ரிசல்டன்ட் தான் கேட்குறாங்க. ரிசல்டோட ஃபார்முலாவை நம்ம நார்மலாக அப்ளை பண்ணாலே இதுக்கு ஆன்சர் வந்துடும். ஆன்சர் வந்து P/√2. நெக்ஸ்ட்டு, a rigid body is subject to non-coplanar non-concurrent force system. If the body is to remain in a state of equilibrium, then ஒரு கோப்ளானரும் இல்லை, கன்கரண்ட்டும் இல்லை. ஓகேங்களா? நான் கோப்ளானர் பட் கன்கரண்ட்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்படின்னா என்னென்ன வந்து ரிஜிட் பாடி சப்ஜெக்ட் டு நான் கோப்ளானர் கன்கரண்ட் ஃபோர்ஸ் சிஸ்டம், கன்கரண்ட் பட் நான் கோப்ளானர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ சேம் பிளேனாக இருந்ததுன்னா நம்ம வந்து அந்த தேர்டு Z டைரக்ஷனை பற்றி ஒரே பண்ண தேவையில்லை. XYன்றது இல்லை, ஏதாவது ரெண்டு பிளேனில் எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து நல்லிஃபை ஆகிடுச்சுன்னா அது ஈக்குலிபிரியம் தான். பட் இங்கே வந்து நான் கோப்ளானர் அப்படின்றதுனால அந்த தேர்ட் டைரக்ஷன் FZ அதுலேயும் ஃபோர்ஸ் வந்து சமேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து 0வாக இருக்கணும். ஓகேங்களா? அப்போ சமேஷன் ஆஃப் Fx, சமேஷன் ஆஃப் Fy, சமேஷன் ஆஃப் Fz = 0. ஓகேங்களா? பட் என்ன இருந்தாலும் கன்கரண்ட்ன்றதுனால இந்த மொமெண்ட்டை பற்றி நம்ம யோசிக்க தேவையில்லை. இந்த ஆப்ஷன் B and C வராது, நன் ஆஃப் எதுவும் கிடையாது. ஜஸ்ட் ஃபோர்ஸ் மட்டும் பேலன்ஸ் ஆனால் போதும். எப்போ கன்கரண்ட்டாக இருந்ததுன்னா. கன்கரண்ட்டாக இல்லைன்னா தான் மொமெண்ட்டும் பேலன்ஸ் ஆகணும். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் A. நெக்ஸ்ட்டு, the resultant of forces P and Q will lie in quadrants to be reckoned anti-clockwise quadrant. The resultant of forces P, Q ஆக்சுவலாக வெக்டார் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. will lie in quadrant, அதுலேயும் வந்து ஆன்டி கிளாக்வைஸில் குவாட்ரண்ட் எடுத்துக்க சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து 4th குவாட்ரண்ட்டில் தான் இருக்கும் இதோட ரிசல்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்யூஷன் இருக்கான்னு பார்ப்போம். சொல்யூஷன் இல்லை. ஸோ நான் வந்து இப்போ டெரைவ் பண்ணி நான் இதில் கமெண்ட் பாக்ஸில் லிங்க் ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா? இங்கே வந்து அதுக்கான சொல்யூஷன் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். Polygon of forces is useful for computing the resultant of நம்ம இந்த பாலிகன்லா அப்புறம் பேரலோகிராம்லா இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா? அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கோப்ளானர் கன்கரண்ட் ஃபோர்ஸஸ் தான். ஓகேங்களா? கோப்ளானர் கன்கரண்ட் ஃபோர்ஸஸ். நான் கோப்ளானராக இருந்தால் இந்த பாலிகன்றது மேட்ச் ஆகுது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு 4 ஃபோர்ஸஸ் இருக்குது அப்படின்னா 4 ஃபோர்ஸஸை நம்ம ஒரு பாலிகனுடைய 4 சைடாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த லாஸ்ட் சைடு அந்த இப்போ அந்த பாலிகனை க்ளோஸ் பண்ணுற இன்னொரு சைடு தான் வந்து ரிசல்டண்ட்டாக வரும்னு சொல்லுவாங்க. அதுதான் பாலிகன் லா ஆஃப் ஃபோர்ஸஸ். அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது வந்து ஒன்லி ஃபார் கோப்ளானர் கன்கரண்ட் ஃபோர்ஸஸ். ஓகேங்களா? ஆப்ஷன் C, கோப்ளானர் கன்கரண்ட் ஃபோர்ஸஸ். மற்றதுக்கு வராது, இந்த பாலிகன் ஃபோர்ஸஸ் வந்து யூஸ் ஆகாது. நெக்ஸ்ட்டு, if the algebraic sum of all the forces acting on a body is 0, then the body may be in equilibrium provided the forces are, இப்போ பாருங்கள், ஃபோர்ஸஸ் அல்ஜெப்ரிக் சம் ஆஃப் ஃபோர்ஸஸ் 0ன்னு சொல்லிட்டாங்க.
பாடியில் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸஸ்னுடைய அல்ஜெப்ரிக் சம் வந்து 0. அல்ஜெப்ரிக்னா ப்ளஸ்ஸு மைனஸு எல்லா நெகட்டிவ் அதனோட டைரெக்ஷனையும் இன்க்ளூட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம சம் பண்ணுறது. அப்படி ஃபோர்ஸஸ் 0 ஆகுறதுனா அந்த ஃபோர்ஸஸ் வந்து என்னவாக இருக்கணும், கன்கரண்ட் ஃபோர்ஸாக இருக்கணும். ஏன்னா ஃபோர்ஸஸ் மட்டுமே எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து 0, சம் ஆஃப் தி ஃபோர்ஸஸ் வந்து 0வாக இருக்குது, அதனால் பாடி ஈக்குலிபிரியத்தில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கன்கரண்ட் ஃபோர்ஸாக தான் இருக்கும். இல்லைன்னா மொமெண்ட்டும் பேலன்ஸ் ஆகணும். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் டி. The quantity whose dimensions are m square l square t power minus 3 could be the product of. ஓகேங்களா? இது வந்து நம்ம என்ன பண்ணோம், எம்ன்றது பார்த்திங்கன்னா எம்ன்றது வந்து இங்கே இது வந்து மாஸ்க்கு, எல்லுன்றது வந்து லென்த்துக்கு, டீன்றது வந்து டைமுக்கு. ஓகேங்களா? அப்போது எம் ஸ்கொயர் எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் 3னா யூனிட் பாருங்கள், மாஸ்க் வந்து கேஜி ஸ்கொயர் வரணும், எல் வந்து மீட்டர் ஸ்கொயர், அப்புறம் டிவைடட் பை செகண்ட் கியூப் இந்த மாதிரி வரணும். ஸோ அதில் இங்கே இருக்கிறதுல எல்லாத்தையும் நம்ம ப்ராடக்ட் எடுத்து செக் பண்ணி பார்த்தோன்னா யூனிட் எதில் கேன்சல் ஆகி இந்த மாதிரி வரும்னா மாஸ் அண்ட் பவர். இப்போ மாஸோட யூனிட் வந்து கிலோகிராம் வரும், பவருக்கு வந்து ஜூல் பர் செகண்ட் வரும். அதுலேயும் நம்ம ஜூலை வந்து நியூட்டன் மீட்டர்னு சொல்லலாம், எகைன் நியூட்டனை வந்து கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்னு சொல்லலாம். ஸோ அங்கேயே உங்களுக்கு செகண்ட் கியூப் டிவைடபிளில் வந்துடுது. அது போக கேஜி வந்து கேஜி மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் இல்லையா, அந்த கேஜி இன்ட்டு ஆல்ரெடி மாஸை மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 2 கேஜி மல்டிப்ளையில் வருது, அதனால் கேஜி ஸ்கொயர் வந்துடும். அப்புறமா ரிமைனிங் உள்ளது மீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா? அப்போ மாஸ் அண்ட் பவரை வந்து நீங்கள் ப்ராடக்ட் எடுத்திங்கன்னா அதோட யூனிட்டு இங்கே உள்ள இந்த டைமென்ஷன்ஸ் ஃபார்மில் தான் வரும். இதில் எம் ஃபார் கேஜி, எல் ஃபார் மீட்டர், டி ஃபார் டைம் செகண்ட்ஸ். ஓகேங்களா? ஓகே, இது வந்து மாஸ் அண்ட் பவருக்கு தான் இந்த டைமென்ஷன்ஸ் வரும். நெக்ஸ்ட்டு, இன் கேஸ் ஆஃப் கன்கரண்ட் கோப்ளானர் ஃபோர்ஸஸ் த கண்டிஷன் ஆஃப் ஈக்லிபிரியம் ஈஸ். ஓகேங்களா? இதில் வந்து கன்கரண்ட் கோப்ளானர்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா கோப்ளானர்னு சொல்லும்போதே வந்து நம்ம இந்த தேர்ட் டைரெக்ஷனை பற்றி ஒரி பண்ண தேவையில்லை, இங்கே அந்த மாதிரி கொடுக்கவும் இல்லை. ஹரிசாண்டல் வெர்டிக்கல் 0 அது மட்டும் போதும் கன்கரண்ட்னு சொன்னதுனால. இன்கேஸ் நான் கன்கரண்ட்டாக இருந்ததுன்னா மொமெண்ட்டும் 0 ஆகணும். ஸோ நம்ம இது வரைக்கும் இதே மாதிரி கொஸ்டின்ஸே ஒரு 3 பார்த்துட்டோம். 3 கொஸ்டின்லேயுமே வந்து கன்கரண்ட் அப்படின்னு வந்துட்டால் மொமெண்ட்டு தேவையில்லை, மொமெண்ட்டோட பேலன்ஸை பற்றி நம்ம யோசிக்க தேவையில்லை. அதுலேயும் கோப்ளானர் வந்துட்டால் 2 டைரெக்ஷன் ஹரிசாண்டல் வெர்டிக்கல் அந்த 2 டைரெக்ஷனில் சமேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து 0 வரணும். ஓகே, நெக்ஸ்ட்டு, இஃப் அ பாடி இஸ் இன் ஈக்லிபிரியம் தென் த ஃபாலோவிங் இஸ் ட்ரூ. என்னென்ன? தெர் இஸ் நோ ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த பாடி. இது வந்து ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் பி ரிசல்டன்ட் ஆஃப் ஆல் ஃபோர்ஸ் இஸ் 0 பட் த மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸஸ் அபவுட் எனி பாயிண்ட் இஸ் நாட் 0. ஓகே, த மொமெண்ட்ஸ் ஆஃப் த ஃபோர்ஸஸ் அபவுட் எனி பாயிண்ட் இஸ் 0 பட் த ரிசல்டன்ட் ஆஃப் ஆல் த ஃபோர்ஸஸ் இஸ் நாட் 0. ஓகேங்களா? ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் போத் பி அண்ட் சின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக ஏ வராது, ஃபோர்ஸே ஆக்ட் ஆகக்கூடாதுன்னு கிடையாது, எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து 0வாக இருக்கும். ஓகேங்களா? ஆனால் வந்து ஆப்ஷன் பியில் வந்து ரிசல்டன்ட் ஆஃப் ஃபோர்ஸஸ் வந்து 0, ஆனால் மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸஸ் அபவுட் எனி பாயிண்ட் இஸ் நாட் 0ன்றாங்க. அதே மாதிரி மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸஸ் அபவுட் எனி பாயிண்ட் இஸ் 0 பட் த ரிசல்டன்ட் ஆஃப் ஆல் ஃபோர்ஸஸ் இஸ் நாட் 0. ஆக்சுவலாக இது வந்து இப்படி தான் இருக்கணும்னு சொல்ல, ரிசல்டன்ட்லாம் 0வாக இருக்குது ஆனால் மொமெண்ட் 0 இல்லை அப்படின்னா ஈக்குலிபிரியம்னா அதுவும் ஒரு ஈக்குலிபிரியம் கண்டிஷன் தான். அதே மாதிரி மொமெண்ட்டெல்லாம் 0வாக இருக்குது ஆனால் ஃபோர்ஸஸ் ரிசல்டன்ட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து 0 இல்லை அப்படின்னா அதுவும் ஈக்குலிபிரியம் கண்டிஷன் தான். ஓகேங்களா? இப்போ கோப்ளானர்னு நம்ம பார்த்தது எல்லாத்துலேயுமே வந்து கன்கரண்ட் பார்க்குற எல்லா ஃபோர்ஸ்லேயும் நம்ம மொமெண்ட் பேலன்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதே வந்து கோப்ளானர் கன்கரண்ட் வந்துச்சுன்னா மொமெண்ட்டு 2 ஃபோர்ஸ் தான், 2 சைடு, அது ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் டைரக்ஷன் ஃபோர்ஸஸ் தான் நம்ம பேலன்ஸ் ஆகுதான்னு பார்க்குறோம். ஓகேங்களா? அதனால் ரிசல்டன்ட் இருந்து மொமெண்ட் இல்லாமல் இருந்தாலும் ஈக்குலிபிரியம் தான், மொமெண்ட் இருந்து ரிசல்டன்ட் இல்லாமல் இருந்தாலும் ஈக்குலிபிரியம் தான். அதனால் போத் பி அண்ட் சி. நெக்ஸ்ட்டு, 4 forces P, 2P, 3P and 4P act along the sides of a square taken in order. The resultant force is. ஓகேங்களா? அந்த 4 ஃபோர்ஸும் வந்து சைட்ஸ் ஆஃப் ஸ்கொயராக எடுத்துக்கிறாங்க. அப்போது ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் என்ன வரும்னு கேட்குறாங்க. இப்போ ஒரு ஸ்கொயர் தான் நம்ம பாலிகன் எடுத்துட்டோம்னா the 4 forces P, 2P, 3P, 4P act along the sides of the square taken in order எடுத்துட்டோம்னா ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து பென்டகனாக இருந்ததுன்னா 5th சைடு வந்து சொல்லுவாங்க, பாலிகனுடைய 5th சைடுன்னு சொல்லுவாங்க. இங்கே 4 சைடுன்னு இருக்குது. ஓகே, இதனோட எக்ஸ்ப்ளனேஷனும் நான் வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுறேன். இப்போ எக்ஸ்ப்ளனேஷன் இல்லாதனால நம்ம அதை பற்றி நம்ம கிளியராக சொல்ல முடியல. நான் அதை வந்து கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு,
According to Newton's law of gravitation, the force of attraction between bodies of masses m1 and m2 situated at a distance d apart is given by, அது பார்த்திங்கன்னா நம்ம சின்ன வயசில் படித்தது தான், g m1 m2 டிவைடட் பை d ஸ்கொயர் வரும். இங்கேயும் அதான். ஓகே, ஆப்ஷன் டி, f இஸ் ஈக்குவல் டு g m1 m2 பை d ஸ்கொயர். அதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரெண்டு பாடி அட்ராக்ட் ஆகும்போது அந்த இன்பிட்வீனில் வர்ற அந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்றது எவ்வளோன்னு கேட்கும்போது அந்த ரெண்டு பாடியினுடைய மாஸு, இன்பிட்வீனில் வர டிஸ்டன்ஸ், அந்த கான்ஸ்டன்ட்டு எல்லாத்தையும் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஸோ எஃப் இஸ் ஈக்குவல் டு ஜி m1 m2 பை டி ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு அடுத்த டாபிக் வந்து மொமெண்ட் அண்டு கப்புள். ஓகேங்களா, மொமெண்ட் அண்டு கப்புள். டூ non-collinear parallel equal forces acting in opposite direction. ஓகேங்களா, பாருங்கள், நான் கொலினியர்னு சொல்கிறாங்க. டூ நான் கொலினியர் அப்படின்னா அந்த ரெண்டு ஃபோர்ஸும் சேம் லைன் ஆஃப் ஆக்ஷனில் இல்லை. ஓகேங்களா, அது ஒரு பாயிண்ட்டு. அண்டு பேரலல், ரெண்டு ஃபோர்ஸும் பேரலாக இருக்குன்றாங்க, அப்புறம் ஈக்குவலாக இருக்குன்றாங்க. ஓகேங்களா, அப்புறம் ஆப்போசிட் டைரெக்ஷனில். ஸோ இந்த மாதிரி வரும்போது முதல்ல கொலினியராக இருக்கக்கூடாது, லைன் ஆஃப் ஆக்ஷன் சேமாக இருக்கக்கூடாது. இப்போ இந்த டயக்ராமில் பாருங்கள், பிபின்னு ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, ஆனால் பார்த்தீங்கன்னா லைன் ஆஃப் ஆக்ஷன் டிஃப்ரெண்ட்டு. ஓகேங்களா, அடுத்தது பேரலல், ரெண்டு ஃபோர்ஸும் பேரலல் தான். ஓகேங்களா, ஒன்று இன்க்ளைண்டாவோ ஒன்றுக்கு இன்க்ளைண்டாலாம் இல்லை, ரெண்டும் பேரலாக தான் ஆக்ட் ஆகுது. அப்புறம் ஈக்குவல், ரெண்டுனுடைய வேல்யூ பார்த்திங்கன்னா பிபின்னு தான் வருது, ஆனால் ஆப்போசிட் டைரெக்ஷனில் வருது. இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ரொட்டேஷன் தான் கிடைக்கும். ஓகேங்களா, அதுலேயும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த கொடுத்துருக்க டயக்ராமுக்கு ஒரு கிளாக் வைஸ் ரொட்டேஷன் தான் கிடைக்கும். அதனால் இதை வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா கப்புள்னு சொல்லலாம். ஓகேங்களா, இட் கன்சிஸ்ட் கப்புள். இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து கப்புளாக தான் இருக்க முடியும். டூ நான் கொலினியர் பேரலல் ஈக்குவல் ஃபோர்ஸ் ஆக்டிங் இன் ஆப்போசிட் டைரெக்ஷன் கன்ஸ்டியூட் எ கப்புள். ஓகேங்களா, ரைட். அடுத்தது, வேரிங்னான்ஸ் தியரம் ஆஃப் மொமெண்ட்ஸ் ஸ்டேட்ஸ் தட் இஃப் அ நம்பர் ஆஃப் கோப்ளேனர் ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் அ பார்ட்டிக்கல் ஆர் இன் ஈக்லிபிரியம் தென். ஓகேங்களா, இது வந்து வேரிங்னான்ஸ் தியரம். வேரிங்னான்ஸ் தியரம் மோஸ்ட்லி நம்ம எதுக்கு யூஸ் பண்ணோம்னா மொமெண்ட் கால்குலேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். அதில் பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வேரிங்னான்ஸ் தியரம் கூட எதை பற்றி பேசுனா கோப்ளானர் ஃபோர்ஸை பற்றி தான் பேசுது. ஓகேங்களா, இங்கே நம்ம சொல்கிறது வந்து கோப்ளானர் ஃபோர்ஸஸ், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அந்த தியரத்தில் இஃப் அ நம்பர் ஆஃப் கோப்ளானர் ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் அ பார்ட்டிக்கல் ஆர் இன் ஈக்லிபிரியம். ஓகேங்களா, அப்போ என்ன ஒரு கோப்ளானர் ஃபோர்ஸ்லாம் ஈக்லிபிரியத்தில் இருந்துச்சுன்னா என்ன வரும், என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தென் த அல்ஜெப்ரிக் சம் ஆஃப் தேர் மொமெண்ட்ஸ் அபவுட் எனி பாயிண்ட் இஸ் ஈக்குவல் டு த மொமெண்ட் ஆஃப் தேர் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் அபவுட் தட் சேம் பாயிண்ட். இப்போ ஒரு 4 ஃபோர்ஸ் ஒரு கோப்ளானராக ஆக்ட் ஆகுது அப்படின்னா அந்த ஒவ்வொரு ஃபோர்ஸும் க்ரியேட் பண்ணுற மொமெண்ட்டு அதனுடைய அல்ஜெப்ரிக் சம். ஓகேங்களா, ஒன்று வந்து ஒரு ஃபோர்ஸும் டவுன்வர்டில் ஆக்ட் ஆகலாம், ஒரு ஃபோர்ஸ் அப்வர்டில் ஆக்ட் ஆகலாம். ஸோ நம்ம வந்து அல்ஜெப்ரிக் சம் ஆஃப் மொமெண்ட் எடுக்கும்போது, மொமெண்ட்னா என்னது, ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ், அந்த மாதிரி ஒவ்வொரு ஃபோர்ஸுக்கும் இண்டிவிஜுவலாக கால்குலேட் பண்ணிவிட்டு அதனுடைய சைன் ப்ளஸ் மைனஸ் சைனோட நம்ம அல்ஜெப்ரிக் சம் பண்ணோம்னா அந்த வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா ஒரே ஒரு ஃபோர்ஸ், அதாவது ரிசல்டன்ட் ஃபோர்ஸு அதனுடைய மொமெண்ட்டு. ஓகேங்களா, நம்ம எந்த பாயிண்ட்டை வச்சு கால்குலேட் பண்ணோமோ அந்த பாயிண்ட்டிலிருந்து ரிசல்டன்ட்னுடைய மொமெண்ட்டு இதையும் ஈக்குவேட் பண்ணோம்னா சேமாக வரும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அதுதான் வேரிங்னான்ஸ் தியரம். இண்டிவிஜுவல் ஃபோர்ஸஸ்னுடைய மொமெண்ட்டு அதை சம் பண்ணுறோம், அந்த மொமெண்ட்டு ரிசல்டனுடைய மொமெண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கணும், அதுதான் வேரிங்னான்ஸ் தியரம். ஸோ ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு, if a force F is acting on a rigid body at any point P, then this force F can be replaced by. ஓகேங்களா, பாருங்கள், Pன்ற பாயிண்டில் ஒரு ஃபோர்ஸ் இங்கே இருக்கிற டயக்ராமில் கொடுத்துருக்காங்க. Pன்ற பாயிண்டில் ஒரு ஃபோர்ஸ் Fன்ற ஃபோர்ஸ் லெஃப்ட் சைடில் ஆக்ட் ஆகுது. இப்போது அந்த Fன்ற ஃபோர்ஸை நான் எப்படிலாம் ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னா, நல்லா பாருங்கள், அதுக்கு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டில் Qன்ற பாயிண்ட், ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் Qன்ற பாயிண்டில் நான் என்ன பண்ணலாம், ஜஸ்ட் லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு ரெண்டு சைட்லையுமே எஃப்ன்ற ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனால் ஆல்ரெடி அதனோட எஃபெக்ட் வந்து நல்லிஃபைடு தான். ஆனால் அப்படி நீங்கள் கியூன்ற பாயிண்டில் லெஃப்ட் சைடில் ஒரு ஃபோர்ஸு ரைட் சைடில் ஒரு ஃபோர்ஸ் ரெண்டுமே எஃப்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு கப்புள் ஒன்று ஃபார்ம் ஆகும். அந்த ரெண்டு எஃப்னால உங்களுக்கு ஒரு புதுசாக ஒரு கப்புள் ஃபார்ம் ஆகும். அப்புறம் ஒரு ஃபோர்ஸு அந்த கியூன்ற பாயிண்டில் ஒரு ஃபோர்ஸு. ஸோ ஒரு கப்புளாலையும் ஒரு ஃபோர்ஸ்னாலையும் நம்ம என்ன பண்ணலாம், இதை வந்து ரீப்ளேஸ் பண்ணலாம். இந்த பீன்ற பாயிண்டில் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸை ஒரு கப்புள்னாலையும் கியூன்ற பாயிண்டில் அதுக்கு ஈக்குவலாக இன்னொரு ஃபோர்ஸ்னாலையும் ரெண்டையும் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ரீப்ளேஸ் பண்ணலாம். அதுதான் கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் பியில் பாருங்கள், என் ஈக்குவல் ஓகே பேரலல் பாருங்கள் எஃப்
அண்டு சேம் சென்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ், அதே அளவுக்கு ஈக்குவலான ஒரு ஃபோர்ஸு அட் அ பாயிண்ட் Q டுகெதர் வித் அ கப்புள். ஓகேங்களா? ஸோ பாயிண்ட் Q, Pன்ற பாயிண்ட்லேருந்து அந்த ஃபோர்ஸ் F ரிமூவ் பண்ணணும். அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும்னா, அதாவது ரீப்ளேஸ் பண்ணணும்னா Qன்ற பாயிண்டில் அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு ஃபோர்ஸு, அப்புறம் அதே சென்ஸில் உள்ள அதே வேல்யூக்கு ஈக்குவலான இன்னொரு ஃபோர்ஸு, ரெண்டு சைடில் ஆக்ட் ஆகிற மாதிரி ஒரு கப்பல் ஃபார்ம் ஆகிற மாதிரி. ஓகேங்களா? அந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த எஃப்பை நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். பொதுவாகவே ஒரு ஃபோர்ஸை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணணும்னா அதுக்கு இன்னொரு பாயிண்டில், அதுலேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இன்னொரு பாயிண்டில் அது ரெண்டு சைட்லேயும் அதுக்கு ஈக்குவலான ஃபோர்ஸை நீங்கள் வந்து கொடுக்கணும். ஓகேங்களா? அப்போ என்ன ஆகிடும்னா ஒரு கப்புள் ஃபார்ம் ஆகிடும், ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஒரு அந்த ஃபோர்ஸ் ஒன்று வரும். ஓகேங்களா? So if a force F is acting on a rigid body at any point P, then this force F can be replaced by equal, parallel and the same sense of force at a point Q together with a couple. Together with a couple. Next. The moment of the force about a point is equal to the algebraic sum of the component forces about the same point is known as. ஓகேங்களா? இந்த மொமெண்ட்டை பற்றி சொல்கிறது வந்து வேரினான்ஸ் தியரம் தான். இன்னொரு தடவை சொல்கிறோம். The moment of the force about a point is equal to algebraic sum of the component forces about the same point is known as Varignon's theorem. அந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸினுடைய மொமெண்ட்டு காம்பனன்ட் ஃபோர்ஸினுடைய மொமெண்ட்டோட அல்ஜெப்ரிக் சம்முக்கு ஈக்குவலாக இருக்கும். அதுதான் வேரிக்னான்ஸ் தியரம். when trying to turn a key into a lock, ஓகேங்களா? when trying to turn a key into a lock, the following is applied. நம்ம வந்து லாக்கை ஓப்பன் பண்ணுறதுக்காக கீ இன்சர்ட் பண்ணி ரொட்டேட் பண்ணுறோம் இல்லைங்களா? அது வந்து கப்பலுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள். ஏன்னா நம்மளோட ஃபிங்கர் வச்சு நம்ம ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ் கொடுப்போம் ரெண்டு சைட்லையுமே. ஸோ அதாவது பேரலாகவும் இருக்கும், ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாகவும் இருக்கும். ஓகேங்களா? அதனால் வந்து அதை கப்புள்னு சொல்லுவாங்க. ஸோ when trying to turn a key into a lock, லாக்கில் கீ இன்சர்ட் பண்ணி ரொட்டேட் பண்ணுறதுன்றது கண்டிப்பாக கப்புள் தான். ஓகேங்களா? மொமெண்ட் கிடையாது, கோப்ளைனர் ஃபோர்ஸோ இல்லை லிவரோ கிடையாது, அது வந்து கப்புள் தான். நெக்ஸ்ட்டு, a 12 kilonewton force produces a moment of 96 kilonewton meter. Then the moment arm. ஜென்ரலாகவே வந்து ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் தான் நம்ம மொமெண்ட்டுன்னு சொல்கிறோம். இங்கே மொமெண்ட் வந்து 96 kilonewton meter அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அதை வந்து அப்படியே ஃபோர்ஸ் இன்ட்டு மொமெண்ட் ஆர்ம் அந்த டிஸ்டன்ஸ்க்கு ஈக்குவேட் பண்ணோம்னா, ஃபோர்ஸ் மொமெண்ட் இஸ் கூட ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் ஈக்குவேட் பண்ணோம்னா டிஸ்டன்ஸ் வந்து 8 மீட்டர்னு வந்துடும். அந்த மொமெண்ட் ஆர்ம்ன்றது அந்த ஃபோர்ஸுக்குள்ள அந்த ஃபோர்ஸுக்கும் நம்ம ஃபிக்ஸ் பண்ண பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ 8 மீட்டர். ஆன்சர் வந்து 8 மீட்டர். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட்? த அல்ஜெப்ரிக் சம் ஆஃப் த ஃபோர்ஸஸ் கன்ஸ்டிடியூட்டிங் த கப்புள் இஸ் 0. algebraic sum of the forces constituting the couple is 0. கரெக்டு தான். algebraic sum of the force constituting the couple about any point is same. ஓகேங்களா? அதாவது algebraic sum of the force constituting a couple about any point is same. ஆமாம், எந்த பாயிண்ட்டை சூஸ் பண்ணி நீங்கள் algebraic sum எடுத்தாலும் சேமாக தான் வரும் கப்புளுக்குள்ளே. அடுத்து, a couple cannot be balanced by a single force but can be balanced only by a couple of opposite sense. ஆமாம், ஒரு கப்புள்ன்றது ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் டைரெக்ஷனில் சேம் லைன் ஆஃப் ஆக்ஷன் இல்லாமல் ஆக்ட் ஆகிறது கப்புள். அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு ஃபோர்ஸை வச்சு அதை பேலன்ஸ் பண்ண முடியாது, இன்னொரு கப்புள் வச்சு தான் பேலன்ஸ் பண்ண முடியும். ஸோ இங்கே உள்ள எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸுமே கரெக்டு தான். ஓகேங்களா? இப்போ வந்து அல்ஜெப்ரிக் சம் ஆஃப் ஃபோர்ஸஸ் ஆஃப் த கப்புள் வந்து 0 தான் வரும். ஏன்னா ஒரு ஃபோர்ஸ் அப்போர்டில் இன்னொரு ஃபோர்ஸ் டவுன்வர்டில் எடுத்திங்கன்னா ப்ளஸ் மைனஸ் சேம் ஃபோர்ஸு 0 தான் வரும் அதனோட அல்ஜெப்ரிக் சம். அப்புறம் கப்புளில் எந்த பாயிண்ட்லேருந்து நீங்கள் அல்ஜெப்ரிக் சம் ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ணாலும் சேமாக தான் வரும். அப்புறம் கப்புள் வந்து ஒரு சிங்கிள் ஃபோர்ஸ்னால் பேலன்ஸ் பண்ண முடியாது, இன்னொரு கப்புள்னால தான் பேலன்ஸ் பண்ண முடியும். ஸோ ஆப்ஷன் எல்லாமே கரெக்டு. ஓகேங்களா? ஆல் த ஸ்டேட்மெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு, வேரிக்னாஸ் தியரம் இஸ் ரிலேட்டட் டு, கண்டிப்பாக மொமெண்ட்ஸ் இருக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான், பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட்ஸ். வேரிக்னாஸ் தியரம் இஸ் ரிலேட்டட் டு பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு, a rigid body is acted upon by a couple, it undergoes, கண்டிப்பாக ரொட்டேஷன் தான். ஒரு ரிஜிட் பாடி அதில் கப்புள் ஆஃப் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக அதனால் கிடைக்கிற அந்த மோஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொட்டேஷன் தான். ஸோ ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு, டைமென்ஷன்ஸ் ஆஃப் ஆங்குலர் வெலாசிட்டி ஆர் கிவன் பை. ஆங்குலர் வெலாசிட்டிக்கு வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? ரேடியன் பர் செகண்டுன்னு சொல்லுவோம். இந்த ரேடியன்றதுக்கு வந்து நமக்கு இந்த அதாவது கிலோகிராமோ இல்லை அது வந்து ஒரு டிகிரியை சொல்கிறது தான். அதனால் வந்து கிலோகிராம் வராது, மீட்ரு வராது, லென்த் வராது, மாஸ் வராது, லென்த் வராது. அதனால் எம்எல்ல விட்டுறலாம்.
பர் செகண்ட் வரும், டைம் வரும். அதனால் டி இன்வர்ஸு கண்டிப்பாக டி இன்வர்ஸ் வரும். எம்மும் எல்லும் வந்து வராதுன்னா இப்போ எம் பவர் ஜீரோன்னா என்னது ஒன்று சொல்லலாம், எல் பவர் ஜீரோன்னு ஒன்று சொல்லலாம். அதனால் எம் எல் வராதுன்றதுனால எம் பவர் ஜீரோ எல் பவர் ஜீரோ இன்ட்டு டி இன்வர்ஸ். ரேடியன் பர் செகண்டில் நம்ம சொல்கிற ஒரே யூனிட் வந்து செகண்ட் 1/2 தான், அதுக்கு டி இன்வர்ஸு. மற்றபடி எம்மும் எல்லும் வந்து ஃபண்டமெண்டல் டைமென்ஷன்ஸில் எம்மும் எல்லும் இதில் வராது. ஸோ எம் பவர் ஜீரோ எல் பவர் ஜீரோ டி இன்வர்ஸு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஓப்பனிங் ஆஃப் லிம்கா பாட்டில் இஸ் டியூ டு, ஓப்பனிங் ஆஃப் லிம்கா பாட்டில் இஸ் டியூ டுன்னு சொல்கிறாங்க. அது வந்து மொமெண்ட். ஓகேங்களா, ஜஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு பெண்டிங் ஆக்ஷன் மட்டும் தான் கொடுப்போம். ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷனோ இல்லை ஒரு கப்புள் மாதிரியோ நம்ம சொல்ல மாட்டோம். ஒரு மொமெண்ட் மட்டும்தான். ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டில் அந்த பாட்டில் வந்து ஃபிக்ஸ்டு, பாட்டிலோட அந்த கேப் வந்து ஃபிக்ஸ்டு, அதை நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்காக ஒரு பெண்டிங் ஆக்ஷன் தான் எடுப்போம். அதனால் வந்து அங்கே ஆக்ட் ஆகிறது ஒரு மொமெண்ட் தான். இதுவே வந்து லாக்கருக்குள்ளே கீ ரொட்டேட் பண்ணுறது வந்து கப்புள்னு பார்த்தோம். பட் லிம்கா பாட்டில் ஓப்பன் பண்ணுறது வந்து ஒரு அந்த ஓப்பன் பாட்டிலோட கேப் ஓப்பன் பண்ணுறதுன்றது ஒரு மொமெண்ட்டுக்கு தான் எக்ஸாம்பிள். ஆன்சர் வந்து மொமெண்ட், ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட்? என்னது? The algebraic sum of the forces constituting the couple is 0. Algebraic sum of the moment of forces constituting the couple about any point is same. A couple cannot be balanced by a single force. ஆக்சுவலாக ப்ரீவியஸ் கொஸ்டினில் இதே தான் பார்த்தோம். அந்த இதில் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பியில் வந்து ஒரு சின்ன மிஸ்டேக். இதே ஆப்ஷன்ஸ் தான் அங்கேயும் வருது. பட் என்ன மிஸ்டேக்னு பார்ப்போம். ஒரு தடவை சொல்லிடுறேன் பாருங்கள். அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் த ஃபோர்ஸ் கன்ஸ்டியூட்டிங் த கப்புள் அபவுட் எனி பாயிண்ட் இஸ் சேம். அது வந்து அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் ஃபோர்ஸ் இல்லை, அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். இப்போ ஒரு கப்புள் இருக்குன்னா இப்போ இங்கேயே எடுத்துக்கோமே, இந்த டயக்ராம் எடுத்துக்கோம். இதில் ஏபி இன்பிட்வீனில் ஏதாவது ஒரு பாயிண்ட்டை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மொமெண்ட்ஸ் அல்ஜிப்ரிக் சம் பண்ணிங்கன்னா, அப்போ அதாவது இப்போ பாயிண்ட் ஏலேருந்து ஒரு 10 mm டிஸ்டன்ஸில் ஒரு பாயிண்ட்டை சூஸ் பண்ணுறோம். அந்த பாயிண்ட்லேருந்து ஏபி டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 20 mmனா அப்போ 10 into p, அதே மாதிரி இந்த சைடு 10 into p அப்படின்னு வரும். ஸோ அல்ஜிப்ரிக் சம் வந்து எந்தெந்த நீங்கள் இந்த ஏபின்ற லென்த்தில் எந்த இடத்துல பாயிண்ட்டை சூஸ் பண்ணிவிட்டு அந்த பாயிண்ட்டை வச்சு ரெண்டு ஃபோர்ஸ்க்கான மொமெண்ட்டை கால்குலேட் பண்ணி அல்ஜிப்ரிக் சம் பண்ணிங்கன்னா சேமாக தான் வரும், இந்த ஏபிக்குள்ளே எந்த இடத்துல பாயிண்ட்டை சூஸ் பண்ணாலும். ஸோ அந்த செகண்ட் ஆப்ஷன் வந்து மொமெண்ட்டுன்னு இருந்திருக்கணும். ஓகேங்களா, இந்த கொஸ்டினில் அதை தான் அங்கே கொடுத்துருக்காங்க, மிஸ் ஆயிடுச்சிங்க. ஓகேங்களா, ஸோ அந்த 3 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு தான். ஏற்கனவே நம்ம பார்த்த கொஸ்டின் தான் அது. அதில் உள்ள 3 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு தான். அடுத்தது, சைக்கிள் பெடலிங் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப். சைக்கிள் பெடலிங் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப். ஸோ சைக்கிள் பெடலிங் நம்ம பார்த்துருப்போம். ஃபைனலாக உங்களுக்கு ஒரு ரொட்டேஷன் கிடைக்கும் நம்ம வந்து பெடலிங் பண்ணும்போது. அந்த ரொட்டேஷன் அப்படின்னா அந்த ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸஸ் சேம் லைன் ஆஃப் ஆக்ஷன் இல்லாதனால. ஓகேங்களா, அதனால் வந்து சைக்கிள் பெடலிங் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் கப்புள். அது வந்து கரெக்ட். ஓகேங்களா, இப்போ இந்த வீடியோலேயே நம்ம வந்து லாக்கருக்குள்ளே கீ ரொட்டேட் பண்ணுறது வந்து கப்புள்னு பார்த்தோம். சைக்கிள் பெடலிங் வந்து கப்புள்னு பார்த்துருக்கோம். ஓப்பனிங் ஆஃப் லிம்கா பாட்டில் வந்து மொமெண்ட்டுன்னு பார்த்துருக்கோம். ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோவில் 2 கொஸ்டின் வந்து நம்ம இதில் ஆன்சர் இல்லை. அதுக்கான ஆன்சர் வந்து எந்தெந்த கொஸ்டின் நான் சொல்லிடுறேன். ஓகே, 34th கொஸ்டின், அதாவது அந்த வெக்டார் ஃபார்மில் இருக்கிற ஃபோர்ஸ்க்கு ரிசல்டன்ட் அந்த ரிசல்டன்ட் எந்த குவாட்ரண்ட்டில் வரும்னு கேட்குறாங்க. ஸோ அது ஒன்று. அப்புறம் இன்னொரு கொஸ்டின் இதில் வந்து ஆன்சர் இல்லாமல் இருந்தது. இதோ இந்த 40th கொஸ்டின், 4 forces P, 2P, 3P and 4P act along the sides of the square. அந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸல் சிஸ்டத்துக்கு ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் என்னன்னு கேட்டாங்க. ஸோ இந்த 2 கொஸ்டினுக்கான ஆன்சரை நான் வந்து டெரைவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் அதனுடைய லிங்க்கை ஆட் பண்ணிடுறேன். ஓகேங்களா, இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் இல்லை ஏதாவது கொஸ்டின் ஏதாவது ராங்காக இருந்தால், கொஸ்டின் ஆன்சர் ஏதாவது ராங்காக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்ஸ் டு ஆல்.